இந்த மான்யூமெண்ட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா இதுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அதாவது அந்த டைமில் ரூல் பண்ணிட்டு இருந்த முகல் எம்பரரான இந்த முகமது ஷா கிட்ட தான் இந்த சப்தஜங் வந்து பார்த்திங்கன்னா வைஸ்ராயாக இருந்திருக்காரு அவதில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1748 வந்து இந்த முகமது ஷா வந்து இறந்து போகிறாரு. ஓகேங்களா. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த சப்தஜங் வந்து டெல்லிக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா. ஸோ டெல்லிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ முகமது ஷா வந்து இறந்து போகிறாரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஹமத் ஷாங்கிறவர் தான் அடுத்த எம்பரர் ஆகிறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த அஹமத் ஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்தஜங்க்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டையும் கொடுத்துட்றாரு. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சப்தஜங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஹோல் டெல்லியோட கண்ட்ரோலே அவர் எடுத்துக்கிறாரு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆளாக மாறிடுறாரு. இந்த சப்தஜங் வந்து இவங்களை வந்து டாமினேட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த முகல் எம்பரரோட ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசைட் பண்ணதுன்னா இந்த சப்தஜங்